Realme பட்ஜெட் செக்மெண்ட்டில் Realme கிளாசிக் பட்ஸ்னு ஒரு வயர்டு இயர்ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 400 ரூபா தான். ஸோ இந்த வீடியோவில் நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி ஒப்பீனியன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட பேக்கேஜிங் ரொம்ப சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி 2 கலர்ஸில் வருது, Black அப்புறம் ஒயிட். நான் Black தான் வாங்கியிருக்கேன். ஒயிட் பார்க்க அப்படியே ஆப்பிளோட இயர்பாட்ஸோட காப்பி மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால நான் வாங்கலை. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, ஒயிட்டா இல்லை பிளாக்கா. ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், இயர்ஃபோன்ஸ் நல்லா சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து ஒரு நிமிஷம் அங்கே வைக்கிறேன். வேறு ஏதாவது பாக்ஸில் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறேன். இங்கே எதுவும் எனக்கு தெரில, ஒரு வேளை அங்கே இருக்குமோ. ஆமாம், அங்கே தான் இருக்குது. பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் இங்கே இதில் இருக்குது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னா, இதோட ஒயர் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, அவ்வளோதான் கைஸ் இந்த அன்பாக்சிங்க்கு. நான் இந்த இயர்பட்ஸை 2 days நல்லா யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபுல் ரிவ்யூ நான் தரேன். ஸோ நீங்கள் இப்போ பார்க்க போகிற கிளிப் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி 2 நாள் கழித்து ஷூட் பண்ண வீடியோ. கைஸ், இந்த இயர்ஃபோனை 2 நாளாக என்னோடய ப்ரைமரி இயர்ஃபோனை யூஸ் பண்ணேன். ஸோ என்னோடய ஒப்பீனியன்ஸை சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பற்றி பார்த்துருவோம். இதில் இந்த கேபிளில் வந்து ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஒரு ஸ்ட்ராப் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாத நேரத்தில் வந்து இந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப அந்த டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன நோட் பண்ணணுன்னா, கீழே வந்து ஒயர் ரொம்ப திக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ரொம்ப திக்காக இருக்குது. பட் ஆனால் மேலே வந்து ஒயர் ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். இது சீக்கிரமாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட டிஃப்ரென்ஸை பாருங்கள். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இது வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக டேங்கிள் ஆகாது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த இயர்பட்ஸ் வந்து ஆப்பிள் மாதிரி ஹாஃப் இன் இயர் டைப் டிசைனில் வந்து செஞ்சுருக்காங்க. நான் போட் ஏர்டோப் 131 சொன்ன மாதிரி தான். ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் பிடிக்கும், ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது. நான் வந்து அதே சமயத்தில் போட் ஏர்டோப் 131 சொல்லியிருப்பேன். எனக்கு அந்தளவுக்கு என் காதில் வந்து ஃபிட் ஆச்சு. பட் ஆனால் ஒரு ½ an hourக்கு மேலே யூஸ் பண்ணேன், என் காது வலிச்சதுன்னு சொன்னேன். ஆனால் இதில் வந்து அந்த பிரச்சனையே இல்லை. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணேன், ஆனால் காது அந்தளவுக்கு வலிக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட மைக்ரோஃபோனோட குவாலிட்டியை பற்றி சொல்லி ஆகணும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக ஒரு ஃபோனில் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து இதோட ஆடியோ குவாலிட்டிக்கு வருவோம். ஆடியோ குவாலிட்டி வேறு லெவல், செம்மையாக இருந்துச்சு. 14.2 mm பெரிய டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸுக்கு பஞ்சமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. வோக்கல்ஸும் நல்லா இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. லோஸும் மிட்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆனால் மேக்ஸ் வால்யூமில் வச்சோம்னா லைட்டாக ஒரு சின்ன டிஸ்டார்ஷன் மட்டும் லைட்டாக ஃபீல் ஆச்சு. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது போட் ஏர்டோப் 131 சொன்ன மாதிரி தான். இதில் ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் இருக்கனால நமக்கு வந்து அந்தளவுக்கு ஐசோலேஷன்ஸ் கிடைக்கல, சவுண்ட் ஐசோலேஷன் கிடைக்கல. பட் இது வந்து ஒரு 70 இல்லைனா ஒரு 80க்கு மேலே 70க்கு மேலே வால்யூம் வச்சிங்கன்னா எந்த நாய்ஸுமே கேட்காது. பேக்ரவுண்டில் நல்லா சாங்ஸ் சூப்பராக சவுண்டாக கேட்கும். ஸோ என்னோடய கன்க்ளூஷன் என்னென்னா, இதுதான் பெஸ்ட்டு ஹாஃப் இன் இயர் டைப் ஹெட்ஃபோன் அண்டர் 500 rupees. பட் உங்களுக்கு வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை தயவு செஞ்சு வாங்காதீங்க. இன் இயர் டைப்லேயே நல்ல ஹெட்ஃபோன்ஸ் இதோட சூப்பராக இருக்குது, அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வீடியோவை நல்லா ஷேர் பண்ணுங்கள்.